Good morning, friends. இன்னைக்கு டோபாலஜியில் சில MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் x is equal to closed interval a comma b, then which of the following is topology T on x? ஸோ எக்ஸ்ன்றது ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b இருக்கு. இதில் எது இந்த 4 ஆப்ஷனில் இந்த டோபாலஜி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டோபாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா T பை ஏபி இருக்கு. அதே செகண்டில் ஏபிஎக்ஸ் இருக்கு. தேர்டில் பை ஏ இருக்கு. ஃபோர்த்தில் 5 x இருக்கு. நம்மளுக்கு நல்லா தெரியும் டோபாலஜி டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் இருக்கிற செட்டு உடைய பவர் செட்டு அதுக்குள்ளே இருக்கணும். அதாவது ஒவ்வொரு சிங்கிள் செட்டும் எம்டி செட்டு எக்ஸ் அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் இல்லை, இதில் எம்டி செட் இல்லை, இதில் எக்ஸ் இல்லை. ஸோ இதில் எக்ஸ் இருக்குது, எம்டி செட்டு இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தான் இது கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? இந்த லாஸ்ட் டி டி ஈக்குவல் டு 5, x. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இது கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் x, t is a topological space, then 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. arbitrary intersection of closed set or open. Second option, arbitrary intersection of closed sets or closed. Third option, arbitrary intersection of open sets or closed. ஸோ நமக்கு நல்லா தெரியும் arbitrary intersection of closed sets or closed. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷனு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா arbitrary intersection of closed sets or closed இருக்கு, ஓப்பன் இருக்கு. ஸோ இது ராங். தேர்ட் ஒன்று அதே மாதிரி தான், arbitrary intersection of open sets are open. ஸோ இது க்ளோஸ் வரக்கூடாது, இதுவும் ராங். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ தேர்ட் கொஸ்டின், let x be a non-empty set and TA consists of x and all those subsets of x which do not contain a particular point A belongs to x. Then TA is option A, not a topology on x. Option B, TA is closed under arbitrary difference. Option C, a topology on x. Option D, none of this. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸ் என்ற நான் எம்டி செட்டில் டோபாலஜி டிஏ எல்லா சப்செட்ஸும் அந்த எக்ஸுக்குள்ள எக்ஸ் விச் இஸ் நாட் கண்டெயின், அந்த சப்செட்லாம் அதில் கண்டெயின் ஆகி இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அந்த எக்ஸில் எடுக்கும்போது இந்த டிஏ என்னவா இருக்கும், டோபாலஜி இருக்குமா இல்லையா, இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோபாலஜி தான். என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே பாருங்க தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன். ஒரு எலமெண்ட் நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு டோபாலஜி டிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு எம்டி செட் நம்ம எடுத்துக்கலாம். டி பை பிலாங்ஸ் டு டிஏ. ஸோ இதில் இருக்கிற ஓப்பன் செட்ஸ், அதாவது டோபாலஜினா மேக்ஸிமம் தான், அந்த ஜி வச்சுட்டா ஜி ஆல்பா பிலாங்ஸ் டு டிஏ அப்படி எடுத்துட்டோம்னா ஆல்பா பிலாங்ஸ் டு subsets of A, any subset of A. So இதில் இருக்கிற ஓப்பன் செட்ஸ் யூனியன் ஆஃப் ஆல் செட்ஸ், யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் ஜி ஆல்பா பிலாங்ஸ் டு டிஏவாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம சோபர்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தது எம்டி செட் வரும், அது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா யூனியன். ஸோ டோபாலஜியோட 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ
T is a topology on X. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, if T1 and T2 be a topology on a set X, then T1 union T2 is. இது டைரக்டர் செட்டு தான். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும். எப்படி அப்படின்னா, இது டெஃபினேஷன்லேயே வருது. ஸோ டோபாலஜியோட ரெண்டு செட்டோட இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா அகைன் டோபாலஜியாக இருக்கும். ஆனால் யூனியன் பார்த்தீங்கன்னா நாட் ஏ டோபாலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபிஃப்த்தில் arbitrary intersection of topologies defined on a set X is. Arbitrary intersection of a topology defined a set X is. So arbitrary intersection அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்குதுங்க, டோபாலஜி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்று. let X is equal to X Y Z. ஸோ X என்ற செட்டில் X Y Z 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. Then which of the following is not a topology on X? So T equal to topology, T equal to set of all 5 comma X. T is equal to second option 5 comma X comma Y comma X. T is equal to forward set of X. D is equal to none of this. ஸோ இங்கே எது நாட் ஏ டோபாலஜின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி மூணுமே டோபாலஜியாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் நன் ஆஃப் திஸ். ஸோ கேட்ட கொஸ்டின் நாட் ஏ டோபாலஜி. ஸோ டோபாலஜின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அங்கே மூணுமே டோபாலஜி தான். ஆப்ஷன் ஏ, பி, சி. இங்கே நாட் ஏ டோபாலஜினா இங்கே எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. ஸோ நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் செவன்த் ஒன்று. let X is equal to X comma Y comma Z and T topology equal to set of all 5 comma set X comma set Y Z comma X be a topology on X, then T is closed set is. ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு டோபாலஜி டெஃபைன் பண்ணியிருக்காங்க 5X YZ Xன்னு. இது வந்து டோபாலஜி டெஃபைன் பண்ணது. அப்படி இருந்தால் டீயோடைய க்ளோஸ்டு செட்டு யாருன்னு கேட்குறாங்க. இங்கே கொடுக்கப்பட்ட டோபாலஜியோடைய க்ளோஸ்டு செட்டு. ஸோ கொடுக்கப்பட்ட செட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸு. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட செட்டு எக்ஸ்ன்னும் போது, ஸோ செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட செட்டு எக்ஸு. ஸோ எக்ஸு உடைய காம்ப்ளிமெண்ட், அதாவது எக்ஸ் பார் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒய்கமா இசட்டாக தான் இருக்கும். ஸோ இதோடைய க்ளோசர், ஸோ க்ளோசர்னா அந்த பாயிண்ட் இருக்கா இருந்தாரு. ஸோ மற்ற ரெண்டு பாயிண்ட் தான். ஸோ ஒய்கமா இசட்டு எனக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இது கரெக்ட் ஆன்சர். ஸோ அதான் நம்மளுக்கு வந்து க்ளோசர் செட்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட் எயிட் ஒன்று. arbitrary union of closed sets in a topological space is. Arbitrary union of closed set in a topological space is. Option A closed, option B not closed, option C empty, option D none of this. ஸோ நம்மளுக்கு தெரியும் arbitrary intersection தான் க்ளோஸ்டாக இருக்கும். arbitrary union is not closed. arbitrary union பாருங்க, யூனியன் வந்து நாட் க்ளோஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அடுத்து நைன்த் ஒன்று. அதே சேம் கொஸ்டின். arbitrary intersection of closed sets in a topological space is closed. வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் வந்து கேட்டாங்க க்ளோஸ்டு பொறுத்து. ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் நீட் நாட் பி
closed. But arbitrary intersection of closed set is என்னவா இருக்கும்? கண்டிப்பா closed தான் இருக்கும். Next 10th ஒன்று, let x is equal to x, y, z, u, v and topology t is equal to 5, y, z, y, u, v, x, y, z, y, z, u, v, x be a topology on x, then the neighborhood x are. ஸோ இதோட நெய்பர்ஹுட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெய்பர்ஹுட்ஸ் அப்படின்னாவே அது பேர் ஓப்பன் செட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள கண்டெய்ன் ஆகிருக்கணும். அப்படி இது மாதிரி இருந்துச்சுன்னா அது நெய்பர்ஹுட்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா 10th ஒன்று பாருங்க. நம்ம ஒரு எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக அந்த எக்ஸ் ஓப்பன் செட்டுக்குள்ளே இருக்கணும் சி. ஸோ அதை கண்டெய்ன் ஆகிருக்க மாதிரி தான் இந்த ஏ இருக்கணும். ஓகேவா? ஓப்பன் செட்டுனா இந்த எக்ஸுக்குள்ள இந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட்ஸ் நம்ம ஓப்பன் செட்டில் எடுக்கும்போது இந்த ஓப்பன் செட்டுலாம் ஒன்று இந்த செட்டு ஏவாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் ஏ என்னவா சொல்ல போகிறோம் அப்படின்னா நெய்பர்ஹுட், என்பிடினா நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற எக்ஸ் என்ற எலமெண்ட் நம்ம எடுக்கும்போது இந்த ஓப்பன் செட்டுக்குள்ளார டோபாலஜினா எல்லாமே ஓப்பன் செட்டு தான். அந்த ஓப்பன் செட்டுக்குள்ள நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸ் என்ற எலமெண்ட் இது எல்லா செட்டுலையுமே இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏழு பாருங்கள். ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் இருக்கு, செகண்ட்ல எக்ஸ் இருக்கு, தேர்ட்ல எக்ஸ் இருக்கு, அண்டு எக்ஸ்ன்ற செட்டு ஃபுல்லாகவே கண்டெய்ன் ஆயிருக்கு. ஸோ அதான் நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் செட் ஜி இஸ் கண்டெய்னர் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்படின்னா ஏ இஸ் த நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த கண்டிஷனை பொறுத்து இதுதான் ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் அதுக்கு நெய்பர்ஹுட்டாக இருக்க முடியும். ஸோ மற்றெல்லாம் ஏன் இருக்க முடியாதுன்னா அது எக்ஸ்ன்ற எலமெண்ட்ஸ் பாருங்கள் எதுவுமே கிடையாது. ஒய் யூவி இருக்குது, ஒய்செட் யூவி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எக்ஸ்ன்ற எலமெண்ட் கண்டினியூவாக இருக்குது. ஸோ இருக்கிற எலமெண்ட் எல்லாமே ரிப்பீட்டாக கண்டினியூவாக இருக்கணும். ஸோ அது தொடர்ச்சியாக இருக்கணும். ஒரு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ச்சி அப்படி இருக்குதுங்களா? அப்படி இருக்கும்போது அதான் நம்ம சொல்லுறோம் ஓப்பன் செட்டாக இருக்கும், அதான் நெய்பர்ஹுட்டாகவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th ஒன்று, let x is equal to x, y, z and topology t is equal to 5, x, y, x, y, x be a topology on x such that a is equal to x, y contain x, then x is. ஸோ இந்த x என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ, ஆப்ஷன் பி limit point of y, option C not a limit point of a, none of this. ஓகேவா? ஸோ இதுக்கு லிமிட் பாயிண்ட் டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ லிமிட் பாயிண்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12th கொஸ்டின் அது. ஸோ இப்போ எக்ஸ் டவுன்ற ஒரு டோபாலஜியில் எஸ்ன்ற ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா எஸ் கண்டெய்னர் ஈக்குவல் டு எக்ஸ். So x is a limit point of the set x. X is a limit point of f if and only if. என்ன கண்டிஷன்னா every deleted neighborhood of x as non-empty intersection with s. ஸோ அந்த டோபாலஜியில் எஸ் என்ற ஒரு செட் எடுத்துட்டோம் அப்படின்னா சப்செட்டு
அது அந்த எஸ்ஸுக்குள்ள ஒரு எக்ஸ்ன்ற லிமிட் பாயிண்ட் எஸ்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னா இஃப் ஒன்லி என்ன கண்டிஷன்னா எவ்ரி டெலிட்டட் நெய்பர்ஹுட். ஸோ இது இருக்கு எல்லா நெய்பர்ஹுட்டும் நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸோட ஒரு நான் எம்டி இன்டர்செக்ஷன் போடும்போது ஒரு நான் எம்டி கிடைக்கணும். இதோடனா வித் எஸ்ஸோட அப்படின்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நெய்பர்ஹுட், அப்போ அதை சேர்த்து நம்ம அதிலே மைனஸ் பண்ண கிடைக்குமாங்க, இது எம்டி செட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ Q இன்டர்செக்ஷன் A இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் x, y அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம், நம்ம எம்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்ஸ் வந்து எம்டி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் ஏ x, yல நம்ம இந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும், எம்டி செட்டு தான் கிடைக்கும். ஸோ அப்போது இது கண்டிப்பாக என்னவா இருக்காது, நாட் லிமிட் பாயிண்ட்டே இருக்காது. ஸோ நாட் லிமிட் பாயிண்ட்டாக இருக்குது கரெக்டான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட்டு 12th ஒன் பாருங்க. derived set of Q with respect to a usual topology on R is. ஸோ derived topology கேட்குறாங்க Q பொறுத்து. derived set Q with respect to a usual topology R is. ஸோ derived topology ஒன்றும் கிடையாது, டென்ஸாக இருக்கணும். ஸோ டென்ஸ் ஐட்டம் சொல்ல போகிறோம். அதாவது 12th ஒன் பார்த்தோம் அப்படின்னா Q bar is equal to R நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு நம்ம ஆர் எடுத்தோம் அப்படின்னா இதை பொறுத்து நம்மளுக்கு ஒரு லிமிட்ஸ் எக்ஸ் மைனஸ் எப்சிலான் எக்ஸ் பிளஸ் எப்சிலான்ற மாதிரி கிடைக்கும். ஸோ அதில் நம்ம ஒரு எலமெண்ட்டை எக்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஒரு இன்டர்செக்ஷன் போடும்போது நம்மளுக்கு கியூன்ற செட்டில் கண்டிப்பாக எம்டி கிடைக்காது. ஸோ கியூ நம்ம கோஷன் நம்பரு, அதனுடைய கியூ பார்னா இர்ரேஷனல் நம்பர். ஸோ இது வந்து ரேஷனல் இர்ரேஷனல் நம்பர். ஸோ எம்டி கிடைக்காது. ஸோ நாட் ஈக்குவல் டு எம்டி, கண்டிப்பாக எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரியல் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் டி ரியல் நம்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் 13 A bar is the dash. ஸோ A bar நம்ம என்னென்ன சொல்ல போகிறோம், ஆப்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு சப்செட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்ல போகிறோமா, ஆப்ஷன் பி யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்ல போகிறோமா, ஆப்ஷன் சி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு சூப்பர் செட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்ல போகிறோமா, ஆப்ஷன் டி யூனியன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு சூப்பர் செட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்ல போகிறோமா. ஸோ ஏ பார்னாவே இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு சூப்பர் செட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதான் ஆன்சரு. ஏன் அப்படின்னா ஸோ ஏ பார் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம 13 பாருங்க. 13 எக்ஸ்பிளனேஷன். ஏ பார் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஏ பார் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட், இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் எஃப் சச் தட் ஏ இஸ் கண்டெய்ன் ஆர் ஈக்குவல் டு எஃப். அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ள எல்லா க்ளோஸ் செட்டுமே அதுக்குள்ள கண்டெய்ன் ஆகிருக்கணும். அதுதான் ஏ பார்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு சூப்பர் செட்ஸ் ஆஃப் ஏ. சூப்பர் செட்ஸ் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் 14th ஒன்று. Which of the following is true in a topological case x, t?
ஸோ இதில் இது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் நிறைய டைம் இது கேட்டது. A intersection B bar equal to A bar intersection B bar, comma A comma B contain X. Option B, A intersection B whole bar C contain A bar intersection B bar, A comma B contain X. Option C, A and B whole bar equal to A intersection B bar, A comma B into X. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவல் வராது. ஸோ அது கண்டெயின் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான விளக்கம் பாருங்க. 14 என்ன சொல்ல வரும். ஸோ அதாவது ஆர் காமா யூ அப்படின்ற ஒரு டோபாலஜி ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் கியூ பார் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆர். ஸோ கியூனா கோஷன்ட், அந்த மீன்ஸ் இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் கியூ, அது பார்த்தா இர்ரேஷனல் நம்பர் ஆகும். இப்போ இர்ரேஷனல் நம்பருக்கு பார் போட்டோம் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக இருக்கும், ஆறாக இருக்கும். இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போடுறோம். கியூ பார் இன்டர்செக்ஷன் ஐ பார் ஈக்குவல் டு எம்டி வரும். அந்த எம்டிக்கு பார் போட்டோம்னா எம்டி ஆகிடும். ஸோ கியூ பார் இன்டர்செக்ஷன் ஐ பார் கண்டிப்பாக என்னவா இருக்கும், ஈக்குவல் டு ஆர் ஆகிடும். ஸோ இது ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், மேக்ஸிமம் இதை கண்டெயின் ஆகிக்கும்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இது பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் பார் சி கண்டெயின் ஈக்குவல் டு ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 15. If S equal to 1, 1/2, 1/3, etc. contain the superset R is a usual topology space R, U, then derived set S. DS na derived set. So derived set என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதனுடைய சீக்வன்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது. 15ல S equal to 1, 1/2, 1/3 இப்படி போயிருக்கு. இது என்ன சீக்வன்ஸாக இருக்கும், 1/n சீக்வன்ஸாக இருக்கும். இது கண்டிப்பாக என்சன்ஸ் இன்பிட்டி விட்டுருவேன், என்ன ஆகிடுங்க 0 நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா derived set is 0. ஓகேவா. நெக்ஸ்ட் 16th. Which of the following is true on a topology in space x, t? Option A, A and B. இது வந்து க்ளோசர், 0 இருக்கும். இப்போ A and B closer is equal to A closer into A union B whole closer. Option B, A closer union B closer contain equal to A and B whole closer. Option C, A closer union B closer contain A and B whole closer. Option D, none of this. ஸோ க்ளோசர்னா இன்டீரியர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இன்டீரியர் ஆஃப் ஏ. எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 16 இது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஏக்கு சப்செட் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது இன்ட்டு ஏ, இன்ட்டுனா லிமிட் பாயிண்ட்ஸ். இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ க்ளோசர் இஸ் கண்டெய்னர் ஈக்குவல் டு பி க்ளோசர் இருக்கும். ஸோ ஏ என்ற செட்டு நம்ம ஏஎன்பியில் கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஏ க்ளோசர் அதில் ஏஎன்பியோட க்ளோஸராக இருக்கும். சிமிலராக பி என்ற செட்டு நம்ம கண்டெய்னர் ஈக்குவல் டு ஏஎன்பி எடுத்துட்டோம் அப்படின்னா பி க்ளோசர் அது கண்டிப்பாக க்ளோஸராக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கு நம்ம யூனியன் போடச்ச A closer union B closer na contain A union B whole closer இருக்கும். So option B is the correct answer. Option B is the correct answer. Option B, A closer union B closer contain A union B whole closer is the correct answer. Step 17. In the usual topology space,
x சொல்றது சாரி ஈஸ்வல் டோபாலஜி space is R. The interior set of all natural number is equal to interior point கேட்டிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் என்னை பொறுத்து இன்டீரியர் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்து அப்படின்னா பிறகு நமக்கு தெரியும் 17 ஆறுன்றது கண்டிப்பாக எதுக்குள்ள இருக்கும். ஸோ n is a subset of R நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதுக்கு நான் இன்டீரியர் பாயிண்ட் இன்ட் ஏ is equal to L0. ஸோ இன்டீரியர் பாயிண்ட் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன கொஸ்டின், த இன்டீரியர் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும், நேச்சுரல் நம்பராக இருக்குமா, இண்டிஜர்ஸாக இருக்குமா, ரேஷனல் நம்பராக இருக்குமா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எம்டியாக இருக்கும்னா எம்டி தான். ஸோ அதுதான் கண்டிஷன். n is container equal to R அப்படின்னா the int A is equal to N0னா கண்டிப்பாக என்ன இருக்கும், எம்டி செட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 18th, let A be a subset of a topology space x, t, then x is equal to A closure union exterior of A union boundary of A. If option A closure exterior of A boundary of A are disjoint. Option B, A closure exterior of A boundary of A are disjoint. Option C, A closure exterior of A are not disjoint. Then none of this. ஓகேவா. ஸோ என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் என்ற செட்டு ஏ க்ளோசர் யூனியன் எக்ஸ்ட்ரா ஆஃப் ஏ யூனியன் பவுண்டரி ஆஃப் ஏ இருக்கிறதுனா கண்டிஷன் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்டீரியர், ஒரு க்ளோசர், ஒரு பவுண்டரி இதெல்லாம் யூனியனுக்குள்ளே வரணுமா, கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும், டிஸ்ஜாயிண்டாக இருக்கணும். அதாவது ஏ க்ளோஷர் எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ கமா பவுண்டரி ஆஃப் ஏ ஆர் டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ இது ரிசல்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 19, let x is equal to a, b, c, d, e and t is equal to 5, b, c, d. Next b, c, d and set of all a, b, c, d, x set. Let b, a, b is container then b closure. So b ல a, b இந்த எலமெண்ட்ஸ் கண்டெய்ன் ஆயிருக்கு அப்படின்னா இதில் பி க்ளோஸராக என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு தெரியும் பி க்ளோசர் இஸ் கண்டெய்னர் இருக்குன்னு அப்படி முன்னே பார்த்துருக்குறோம். இந்த 14வது சென்ட் படி அதுக்கான ஆன்சர் 19 பார்த்தீங்கன்னா பி க்ளோசர் இஸ் கண்டெய்னர் ஈக்குவல் டு பி, தென் editor neighborhood B belongs to set B container equal to B இருக்கும். ஸோ B not equal to B அப்படின்னா B not means B closure equal to union of G is open such that G is container equal to B இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லாவே தெரியுது. அது ஏ பியில் கண்டிப்பாக பி க்ளோஸாக இருக்கும்போது பி இன்டர்செப்டாக கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ ஏன்ற எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த என்னென்ன கொடுத்துருக்காங்க, பை, பி, சிடி,
பிசிடி ஏபிசிடி. ஸோ இதில் என்ன இன்க்ளூட் ஆகலை, நம்மளுக்கு ஏ இன்க்ளூட் ஆகலை. ஸோ பி தான் இதனுடைய க்ளோஸாக இருக்க முடியும். ஸோ ஏ இல்லாதனால ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பி நாட்னா பியோட க்ளோஸர் என்ன, செட்டு பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. If f is a continuous function from a topological space x into a topological space y, then which is not true? எது not true, உண்மை இல்லைன்னு கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ரிசல்ட் தான். ஸோ f inverse of a is open in x for a is open in y. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு ட்ரூ ஆப்ஷன். நெக்ஸ்ட் f of a whole bar is contained equal to f of a bar, a contain x. கண்டிப்பாக தான் தப்பாக இருக்கணும். ஏன்னா அங்கே சாதாரண நம்பரில் ஒரு பார் வந்து அங்கே பார் வராது. ஸோ இன்வெர்ஸில் மட்டும் தான் மாதிரி பாசிபிள். ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா f inverse of a closure contain equal f inverse of a not whole closure a contain y. ஆப்ஷன் டி f inverse of a whole closure contain f inverse of a closure a, y. ஸோ இந்த மூணு ரிசல்ட்டுமே, அதாவது ஆப்ஷன் ஏ சி டி மூணும் கரெக்டு. இங்கே கேட்டது நாட் ட்ரூனா ஆப்ஷன் டி தான் நாட் ட்ரூ. அதாவது f inverse of a contain f of a inverse. ஸோ இந்த ஹோல் இன்வெர்ஸ் இந்த மாதிரி மாறுறதுக்கு சான்சஸ் இல்லை. இன்வெர்ஸ் வரும்போது மட்டும் அது மாதிரி மாறும். இங்கே இன்வெர்ஸ் கொடுக்கல, அதே தெரியும் உங்களுக்கு. வரீங்க இன்வெர்ஸ் இருக்குது, இங்கே இன்வெர்ஸ் இருக்குது, இன்வெர்ஸ் இருக்குது. ஸோ இன்வெர்ஸ் எல்லாம் இதுதான் நம்மளுக்கு தவறான ஆப்ஷன். அடுத்து 21. Let x and y be a two topological space, then the constant function x comma y is f such that x tends to y is. Constant function is always continuous. நம்ம படிச்சிருக்கணும், இதில் படிச்சிருக்கோம், ரியல்லையும் படிச்சிருக்கிறோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக நான் இருக்கும், அது கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 22. Consider the real value function f such that r into r, then f is open function, not open function, interior function, none of this. ஸோ f என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆர் டு ஆரில் டிஃபைன் பண்ணும்போது அந்த எஃப் என்னவாக இருக்குன்னா ஓப்பன் ஃபங்க்ஷனாக இருக்குதுன்னா, நாட் ஓப்பனாக தெரியும் க்ளோஸ்டாக இருக்குமா, இன்டீரியர் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மூணுமே நமக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஆர் டு ஆர்ன்றது ஒரு பெரிய செட்டு. அதை நம்ம சில ஓப்பனும் சொல்ல முடியாது, க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது, இன்டீரியர் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு எதிராக மூணு எதுவுமே கிடையாது, மூணு ஆப்ஷனுமே. ஸோ நன் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 23. The closed interval a comma b comma a less than b is homomorphic to option A closed interval 0,1 open interval. So the open interval 0,1 closed interval. Option C open interval 0,1. Option D closed interval 0,1. அதெல்லாம் பாருங்க, ஹோமோமார்பிக் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே க்ளோஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு க்ளோஸில் தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும், ஹோமோமார்பிக். அதே ஓப்பன் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா ஓப்பன் இன்டர்வல், செமி ஓப்பன் கொடுத்தா செமி ஓப்பனாக இருக்கும். ஸோ இது ரெண்டு செமி ஓப்பன், அது ஓப்பன், அது க்ளோஸ்டு. ஸோ இங்கே ஒரு க்ளோஸ் இன்டர்வல், ஆன்சரு க்ளோஸ் இன்டர்வல். நெக்ஸ்ட் 24. Which of the following topological space is property? Which of the following topological property? எது topological property satisfy பண்ணுது? லென்த்தா, பவுண்டட்னஸ்ஸா, ஆங்கிளா, காம்பாக்ட்னஸ்ஸா? ஸோ லென்த்தும் கிடையாது, பவுண்டடும் கிடையாது, ஆங்கிளும் கிடையாது. நம்ம நல்லா தெரியும் காம்பாக்ட் வச்சுருப்பீங்க. அந்த காம்பாக்ட்னஸ் தான் நமக்கு என்ன டாப்பாலஜி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு 25. ஸோ சேம் அதே மாதிரி கொஷின் தான். Which of the following is not a topological property? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா எது டோபாலஜி நாட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் காம்பாக்ட்னஸ், செகண்ட் ஒன் கனெக்டட்னஸ், தேர்ட் ஒன் லென்த்து, நன் ஆஃப் திஸ். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் காம்பாக்டு கனெக்டடும் கண்டிப்பாக டோபாலஜி இருக்கும், லென்த்து தான் இருக்காது.
ஸோ ஆப்ஷன் சி தான் நாட் ஏ டோபாலஜி ப்ராப்பர்ட்டி. Next 26. If f such that open interval minus 1 comma 1 tends to R, define f of x equal to tan alpha by 2, then minus 1 comma 1 is homomorphic to dash. ஸோ முன்ன ஒரு ஹோமோமார்பிக் பார்த்தோம்னா க்ளோஸ் இன்டர்வல், அதே மாதிரி தான் இங்கே ஓப்பன் இன்டர்வல் ஆரில் ஹோமோமார்பிக் ஆகும்போது ஸோ அதனுடைய ஹோமோமார்பிக் ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், கண்டிப்பாக ஆறாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே ஆர் கொடுத்தாங்கன்னா ஆர், என் கொடுத்தாங்கன்னா என், கியூ கொடுத்தா கியூ. ஸோ ஹோமோமார்பிக் போது மாறாது. ஓகே. நெக்ஸ்ட் 27. Let f such that x tends to be a function between the topological space where x is discrete space, then f is so discrete space அப்படின்னாவே f பார்த்தீங்கன்னா இருக்கும் கண்டினியூஸ் தான். ஸோ discrete space is continuous. ஓகே, மெட்ரிக் மேத் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு பிடிஎஃப் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.